Hi friends, welcome to Indian Spices. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு இறால் ஃப்ரை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இது சாப்பிறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசா பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு Subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ எறா எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த எறால வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலையை நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் மேலே போட்டுக்கலாம். பெப்பர் மேலே சும்மா லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கையில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணலாம். அந்த உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு அந்த இறால வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ இதில் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர். இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு அப்படி சரியாக கோட் ஆகாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மைதா வந்துட்டு இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் இல்லை 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இப்போ நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது மேலே வந்துட்டு ஊற்றிக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கலர் ஆட் பண்ண தேவையில்லை. நான் சாதா சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது மேலே தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வைக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நல்லா அந்த மசாலாலாம் வந்துட்டு அந்த இறால் வந்துட்டு நல்லா ஊறி இருக்கும். ஸோ சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க இறாலாம் வந்துட்டு இதில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இறா வந்துட்டு எண்ணெயில் போடும்போது ஒன்றா நம்ம தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு அப்படியே மொத்தமாக போட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ போடும்போது வந்துட்டு தனித்தனியாக எடுத்து போடலாம். நம்ம திருப்பி விடும்போது நல்லா ஒரு பக்கம் வெந்த பிறகு மறுபடியும் திருப்பி விடணும். இல்லைனா நம்ம மசாலாலாம் வந்துட்டு எண்ணெயிலே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம திருப்பி விடுறதுக்கு முன்னாடி நல்லா வெந்த பிறகு ஒரு பக்கம், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இறா வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி அடுத்த பேட்ச் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட இறால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.